ஹரிவோம் மகா காளி. கும்பகோணத்திற்கு அருகே அமைந்திருக்கிறது சூரியனார் கோயில் ஆதீனம். 14ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட இந்த பழமையான ஆதீனத்திற்கு அதன் 28வது ஆதீனமாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மகாலிங்க தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் நியமிக்கப்படுகிறார். இவர் இதற்கு முன்பாக திருவாடுதுறை ஆதீனத்தில் கட்டிலை தம்பிரானாக தொண்டு செய்து வந்தார். இவர் இந்த ஆதீனத்தில் பொறுப்பேற்ற நாள் முதல் எண்ணற்ற சர்ச்சைகளுக்கு ஆட்பட்டு வந்தார். ஏன் ஒரு சமயம் இவரை நியமித்த திருவாடுதுறை ஆதீனமே உங்களை ஏன் இந்த பொறுப்பிலிருந்து நீக்கக்கூடாது என கேட்டு நோட்டீஸ் அனுப்பும் அளவுக்கு இவருடைய தரம் தாழ்ந்த செயல்பாடுகள் ஏனைய ஆதீனங்களை தர்ம சங்கடத்திற்கு ஆட்படுத்தியது. மாநில அரசு கிறிஸ்மஸ் விழா ஒன்றை நடத்துகிறது. அந்த நிகழ்வில் இந்த சூரியனார் கோயில் ஆதீனம் பங்கு பெறுகிறார். பொதுவாக ஆதீனத்தினுடைய தர்மம் என்ன? இந்து மதம் செழித்தோங்குவதற்குரிய தொண்டுகளை நாளும் செயல்படுத்த வேண்டும். ஜனங்களுக்கு அறம் போதிக்கப்பட வேண்டும். தர்ம நியாய நீதிகள் காப்பாற்றப்பட வேண்டும். தெய்வ நம்பிக்கைகள் மென்மேலும் வளர்ந்தோங்குவதற்குரிய செயல்பாடுகளை தன் மூலம் இந்த சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு தர்ம பணியில் இருக்கக்கூடிய இந்த ஆதீனம் என்ன செய்கிறார்? அந்த விழாவில் போய் கலந்து கொள்கிறார். சமய சார்பற்று நாட்டு மக்கள் யாவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என சொல்லியிருப்பாராயானால் பாராட்டத்தக்க ஒன்று. நம்ம நாட்டில் ஒரு பெரும் பிரச்சனை பரவி நிற்கிறது. மதமாற்றம் என்கிற ஒரு பெரும் பேய், பெரும் பூதம் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது என இந்து சமயத்தார் கலங்கி நிற்கிற ஒரு காலம் இது. இப்படியான இந்த காலகட்டத்தில் இந்து தர்மத்தை எடுத்து போதிக்க வேண்டிய, இந்து தர்மம் செழித்தோங்குவதற்குரிய தொண்டை நாளும் பொழுதும் நிகழ்த்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆதீனம் அந்த அரசு மேடையில் எப்படி பேசுகிறாரு? நீங்கள் உங்கள் மதம் வளரணும், ஜனங்க மதம் மாறி வரணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க, அவங்க தானாக வருவாங்க, நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அப்படின்னு அவர்களை ஊக்கமும் ஆக்கமும் படுத்தி உற்சாகப்படுத்தி அந்த விழா மேடையில் பேசுகிறார். இந்த பாசிச சக்தியை நம்மை வீழ்த்த முடியாது. ஆனால் நம்முடைய தமிழகத்திலோ கேரளத்திலோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளத்தில் கம்யூனிஸ்டும் தமிழகத்திலே திராவிட கழகமும் இருந்ததனால் அவர்களால் ஒருபோதும் உள்ளே நுழைய அனுமதி கிடைக்கவில்லை. இந்த ஓட்டுரிமை உங்கள் கையில் இருக்கிறது, ஏன் பயப்படுறீங்க? என்ன, நமக்கு தெரிஞ்சது 2 சின்னம் தான். ஒரு சின்னம் நம்ம தலைவர் அங்கே உட்கார்ந்துருக்காரு, இன்னொரு சின்னம் நாம் பேசக்கூடாது. மதம் மாற்றுவதற்கு நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். உங்களுடைய வழிபாடுகளை சிறப்பாக செய்யுங்கள், அவர்கள் தானாகவே வருவார்கள். புரிஞ்சுங்களா? இந்த ஒரு கொள்கையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இங்கே மதம் மாற்றம் நினைக்கும் போது அந்நிய நாட்டுகளில் என்ன பண்ணுறாங்க? அவன் இஸ்கான்னு சொல்லிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு போயிடுறாங்க. நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? உண்மை தானே இல்லையா? அதனால் நீங்கள் வழிபாடுகளை சிறப்பாக செய்யுங்கள், நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். அவர்களுக்கு பிடித்திருந்தால் அது அவர்களுடைய உரிமை. யார் யாராக இருக்க வேண்டும் என்பது அவரவர்களுடைய உரிமை, அவர்களுடைய கடமை. அதனால் அவர்கள் தானாக அந்தந்த சமயத்தை சார்ந்து வருவார்கள். எத்தனையோ ஜனங்கள் எண்ணற்ற இடர்பாடுகளுக்கு மத்தியில், கஷ்ட நஷ்டங்களுக்கு மத்தியில் கடவுள் நம்பிக்கையோடு வாழ்கிற ஜனங்க ஒரு ஆதீனம் இப்படி பேசினதை பார்த்ததும்
ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இயற்கையாக ஒரு அரசியல்வாதிகள் பேசலாம், ஆனால் ஒரு ஆதீன பொறுப்பில் இருந்து தான் சார்ந்திருக்கிற மதத்தில் இருக்கிற ஜனங்க மற்றொரு மதம் செல்வதற்கு இவரே வரவேற்பு வளையம் அமைக்கிறது மாதிரி பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அந்த உரையில், இன்னும் தெளிவாக சொல்கிறார், பிஜேபியினுடைய ஆளுமை இங்கு செல்லுபடி ஆகாது என்று அரசியலோடு இரண்டரை கலந்து அவர் உரையாற்றுகிறார். இதெல்லாம் பார்த்ததும் என்னடா ஒரு ஆதீனம் இப்படி பேசுகிறாரு, இது யாருமே கண்டிக்கலையேன்னு மனம் வருந்தியது. ஆனால் தெய்வம் இருப்பது உண்மை என்பதற்கு இந்த ஆதீன வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு சான்று. ஒரு உயரிய உன்னத நிலையில் உன்னை உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறோம், சந்தன பேழையில் உன்னை வைத்து நாளும் சாம்பிராணி தூபம் காட்டி ஜனங்க உன்னை கையெடுத்து கும்பிடுகிற சன்னிதானத்தில் அமர வைத்திருக்கிறோம், சிம்மாசனத்தில் அமர வைத்திருக்கிறோம். ஆனால் நீ இப்படி உன் நாவில் சிவநாமத்தை உச்சரிக்க வேண்டிய நீ மற்றொரு சமயம் பல்கி பெருகுவதற்கு நான் சாமரம் வீசுவேன்னு பேசுறியே அப்படின்னு அங்கே இந்த சூரியனார் கோயிலில் இருக்கிற சிவன் வருந்திருப்பார். சந்தனத்தில் அமர்ந்திருக்கிற அவரை தன்னை அறியாமல் அவர் கையால் சாணியை எடுத்து முகத்தில் பூசக்கூடிய ஒரு சூழலை மாயையை கொண்டு செய்து சமூகத்தின் முன்பாக அவர் வெக்கி தலைகுனிந்து அவமானப்படக்கூடிய நிலைக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் ஆட்படுத்தி விட்டார். இவருடைய செயல்பாடுகளும் ஆட்டங்களும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. காலம் உருண்டோடுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி கர்நாடகாவை சேர்ந்த ஹேமாஸ்ரீ என்ற ஒரு பெண்ணை, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உண்டு, கணவர் மறைந்து விட்டார். பெரும் செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்ணை கர்நாடக மாநிலத்தில் வைத்து பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்டார். அவருடைய செய்கையை கண்டு கடும் ஆத்திரமடைந்த சூரியனார் கோயில் வாழும் பொதுஜனம் அவரை மடத்தை விட்டு வெளியேறு என கழுத்தை பிடித்து தள்ளுகிறது. கடுமையான வாசகங்களோடு சுவரொட்டிகள் விட்டு இருக்கின்றன. மடத்திற்கு முன்பாக ஆவேசமான கோஷங்களோடு போலி சாமியாரை வெளியேறு என விரட்டுகிறார்கள். தன்னுடைய இருப்பை இழந்து அவமானத்தோடு நிற்கக்கூடிய நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தகுதி உடையவர்கள் தான் எந்த ஒரு தவறுக்கும் வருந்துவர், சங்கடப்படுவர். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய செய்கையை தானே அங்கீகரித்துக் கொள்கிறார். ஒரு பேட்டியில் குறிப்பிடுறாரு, சிவன் சமேத தேவியோடு இருப்பது போல, தெய்வங்கள் அம்பாலோடு இருப்பது போல தான் ஒரு மனைவியோடு இல்லற பாவத்திலிருந்து இந்த ஆன்மீகத்தை செழித்தோங்க செய்வேன். இதனால் எனக்கு ஜனங்க பெரிதாக பாராட்டி இருக்கிறார்கள், ஆன்மீகம் வளர்கிறதுன்னு பேசுகிறார். நிறைய வரவேற்புகள் இருக்கிறது. சமூக மத்தியில் மிக ஓப்பனாக பேசப்பட்டது. ஆன்மீகம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய கடவுளர்கள் எப்போதுமே என்ன சொல்றது, கோவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத பெண் வழிபாடும் ஆண் வழிபாடும் ஒன்று இருக்கிறதுனால இருவரும் இணைந்து வேறு எந்த இடர்பாடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஆன்மீகத்தை முன்னிறுத்தி செயல்படும். ஆனால் ஆதீன மரபுல என்ன சொல்றாங்க, பிரம்மச்சாரிகள் ஆதீனத்திற்கு வரலாம், இல்லறத்தில் இருப்போர் இல்லறத்தை கைவிட்டு துறவரம் பூண்ட பிறகு ஆதீனத்துக்கு வரலாம். அப்படியான இல்லறத்திலிருந்து துறவரம் மேற்கொண்டவர்கள் இதே ஆதீனத்திற்கு முன்பு ஆதீனமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் துறவரத்திலிருந்து வந்த ஒருவர் ஆதீனமாக தீட்சை பெற்ற பிறகு இல்லறத்துக்கு மாறுகிற ஒரு இழி செயல் இவர்தான் செய்திருக்கிறார் என வேதனை கொள்கிறார்கள். ஆதீனங்கள் சிவ தீட்சை, சமய தீட்சை, சந்நியாச தீட்சை வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவது வழக்கம். இவர் நூதனமாக ஒரு திருமண தீட்சை தந்திருக்கிறார். தன்னை பார்க்க வந்த ஒரு பெண்ணோடு
நெருக்கமாகி அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்யும் அளவுக்கு சென்ற நிலையில் அதுக்கு என்னடா விளக்கம்னா அவர் சொல்கிறாரு, கர்நாடக மாநிலத்தில் சைவ மடம் எதுவும் இல்லை, அதனால் தமிழ் சைவ மடத்தை அங்கே நிறுவுவதற்கு அந்த பெண் 3 ஏக்கர் தானமாக இடம் கொடுக்குறேன்னா அதனால் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறார். எத்தனையோ பொதுஜனங்கள், அந்த கால அரசர்கள் முதல் இந்த கால செல்வந்தர்கள் வரை எண்ணற்றோர் மடங்களுக்கு சொத்துக்களை தந்திருக்கிறார்கள். அதுக்கு கைமாறு இவர் செஞ்சதை செய்ய முடியுமா? ஆதீனம் என்கிற ஒரு சிம்மாசனத்தில் அமர்வோர்களை ஜனங்க கையெடுத்து கும்பிடுகிறார்கள். அப்படி ஒரு உன்னத உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்வதற்கு சிறிதும் தகுதி இல்லாத ஒருவர் அமர்ந்து பிற ஆதீனங்கள் தன்னை கைவிட்டுவிடும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலில் அரசு தன்னை கைவிட்டு விடாது, இந்து சமய அறநிலைத்துறை தன்னை பாதுகாத்துவிடும் என்கிற நம்பிக்கையோடு தன்னுடைய நிலை குறித்து தான் பரிபூர்ணமாக அறநிலைத்துறையிடம் சரணாகதி ஆகியிருக்கிறேன், அவர்கள் பார்த்து முடிவெடுப்பார்கள் என சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். காலம்தான் தீர்ப்பளிக்கும், அந்த சிவன்தான் முடித்து வைப்பார். ஹரி ஓம் மகா